ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருந்தது என்னன்னா, முத்தமலை சாங் ரொம்ப எதிர்பார்த்தேன் நான் இந்த படத்துல. ஸோ சின்ன விஷயம்லையாவது விட்டா பரவாயில்ல, டி விஷயம்லையாவது விட்டா பரவாயில்ல அப்படின்னு விஷயம் எந்த விஷயலுமே பாட்டு விடவே இல்லை. லாஸ்டா சின்மய் பாடின பாட்டு முத்துமலை சாங் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். கடைசி வரையும் அந்த சாங் கொண்டு வரவே இல்லை. படமே திருஷானா படம் திருஷா திரையுலகின் அடுத்த இளைய தளபதி சிலம்பரசன் தான் ப்ரோ. சூப்பரா டிஸ்டாப்ல அவரு எப்படின்னா ஒரு கேரக்டர் ரோல் வந்து விஜய் சேதுபதி சொல்லிட்டு இருந்தாங்க. சிலம்பரசன் தான் ப்ரோ மெயின் கேரக்டர் ரோல். அவர் அவ்வளோ அருமையா நடிச்சிருக்காப்புல. அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ். இந்த கேரக்டருக்கு அவர் ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம். ஆனா டாப்ல இருக்காப்புல. அவரு ஒரு நெகட்டிவ் கேரக்டர்னு சொல்ல முடியாது, ஆனா அவர் ஒத்துக்கிட்டாப்புல. படம் பாருங்க உங்களுக்கே தெரியும். இப்ப பாத்தீங்கன்னா புஷ்பா இது மாதிரி எல்லாம் தமிழ் ஆடியன்ஸ் எல்லாம் கமர்ஷியலுக்கு மாறிட்டாங்க. அது மாதிரி ஆடியன்ஸுக்கு இந்த படம் கண்டிப்பா பிடிக்காது. இருக்கு அவ்வளவுதான். வெயிட்டிலுக்கும் படத்துக்கு சம்மந்தமே இல்லை. ஃபேமிலி ஆடியன்ஸ் சொன்னா பிடிக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கும். எப்பயும் போலதான் நல்லா இருக்கு ப்ரோ. அதெல்லாம் ஸ்லோவா தான் போகுது. ஃபேமிலி ஆடியன்ஸ் பிடிக்கும், வயசு பசங்கலாம் பிடிக்காது. பிடிக்கலாம் எதுவுமே இப்ப நல்லா இல்ல. சிம்பாட்டியோட நல்லா இருந்துச்சுடா. கமலாட்டில நல்லாவே இல்ல. ஸ்டோரியே இல்ல. நாங்க எதுவுமே பிடிக்கலண்ணா. படம் வந்ததே வேஸ்ட். கமல் சார் அவரு செம்மையா பண்ணியிருக்காரு. கமல் சார் எல்லாம் நம்ம குறை சொல்ல முடியாது. அவருக்கு ஒவ்வொரு சீனும் சரி, ஒரு ஆக்டிங் சரி, ஒரு அந்த நீங்க அந்த ரிவெஞ்ச் படம் தான். அந்த ரிவெஞ்ச் பண்ற சீன்ல அவர் க்ளோஸ் அப் ஷாட்ல எல்லாம் பயங்கரமா இருக்கும். கமல் சார் வந்து கண்ணிலே நடிப்பாரு. உலக நாயகன் அவரு பயங்கரமா பண்ணியிருக்காரு. அதை நம்ம குறை சொல்ல முடியாது. கமல் சார் ஆக்டிங் பத்தி நம்ம சொல்லவே முடியாது. அதுக்கு சொல்றதுக்கு தகுதியே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு கமல் சார். எஸ்டிஆர்லாம் பிரிச்சுட்டாரு ஒன் மேன் ஷோ அப்படின்னு. அங்க படம் ஆரம்பிக்கும் போது எஸ்டிஆர் அந்த வைப் தான் ப்ரோ படம் ஃபுல்லா. ரிவெஞ்ச் ஸ்டோரி மாதிரி தான். குட் ஃபீல் மூவிங்கிறாங்க. அதெல்லாம் ஸ்லோவா தான் போகுது. ஆனா படம் நல்லா இருக்கு. அதே போல இந்த படம் நல்லா இருக்கு. மணிரத்னம் படம் சூப்பரா இருக்கு. ஏஆர் மியூசிக் நல்லா இருக்கு. எல்லாரோட ஆக்டிங் நல்லா இருக்கு. கேரக்டர் எல்லாமே நல்லா இருக்கு. திரிஷா சூப்பர். திரிஷா வர சீன்ஸ்லாம் நிறைய கிளாப்ஸ், விசில். கமல் ஆக்டிங் அழகா இருக்காரு. கமல் அடுத்த கடைசி 5 படத்துல இந்த படத்துல கமல் ரொம்ப அழகா இருக்காப்ல. அதாவது ஒரு வயசு கம்மியா இருக்கிற மாதிரிலாம் கிடையாது. அந்த ஏஜுக்கு அந்த பர்சனாலிட்டிக்கு அவர் பயங்கரமா இருக்காப்ல. நல்லா இருக்கு சார். தலைவர் படம் நல்லா இருக்கு. நல்லா நடிச்சிருக்காரு. கமல் ஆக்டிங் நல்லா இருக்கு சார். நல்லா பண்ணிருக்காரு. வித்தியாசமா படம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்லபடியா நடிச்சிருக்காரு. சிம்பு ஆக்டிங் நல்லா இருக்கு. ஈக்குவலா நடிச்சிருக்காரு. ஃபைட் சீன்லாம் கிளைமேக்ஸ் ஃபைட் நல்லா பண்ணிருக்காரு. அஞ்சுவண்ண பூவே சாங்கோட பிளேஸ்மெண்ட்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சவுண்ட் டிசைனிங்லாம் எத்தனை இது வேணா கொடுக்கலாம். அவங்களுக்கு நேஷனல் அவார்டு எத்தனை வேணா தரலாம். சவுண்ட் டிசைனிங் டெக்னிக் ஒர்க்லாம் சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. ஆஸ்பெக்ட் ஸ்க்ரீன் பே கூட நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்குமே அந்த ஸ்க்ரீன் பே வந்து நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க படத்தை. இதான் தெரிஞ்ச ட்ரெய்லர் பார்த்தோ தெரிஞ்ச கதை அப்படின்னு சொன்னாலுமே அவ்வளோ எங்கேஜா அந்த இன்டர்வல் வரைக்குமே நல்லாவே கொண்டு போனாங்க. ஸோ எஸ்டிஆரோட என்ட்ரி எல்லாம் வந்து பார்த்தோன்னா படத்தில் சொல்லி ஆகணும். ஸோ சரியான என்ட்ரி, வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு என்ட்ரியா கூட இருந்துச்சு. அதே மாதிரி இன்டர்வல் பிளாக் வந்து பார்த்தோன்னா அது ஸ்பாயில் பண்ண விரும்பல, நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ட்ரைலரில் எக்ஸ்பெக்ட் பண்ணதான் அந்த ஒரு சீன் சொல்லும் போதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஒரு கூஸ் பம்ப்ஸ் ஏறும் பாருங்க, செம்மையா இருந்துச்சு. சிம்மு வந்து ஒரு இதா வரல, இதா காட்டல. அது சிம்மு ஃபேனா ரொம்ப ஃபீல் பண்றேன். அவ்வளவுதான். கிளைமேக்ஸ் வந்து ஒரு ½ hour ஒரு ஃபைட்டு போகுதுன்னா அது ஃபைட்டு போயிட்டு கடைசியில கொஞ்சம் எமோஷனல் கொண்டு வராங்க. ஆனா எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லைண்ணா.